ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி கல்யாண முருங்கை இலை. இது ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். இந்த கல்யாண முருங்கை இலை வச்சு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் இந்த கல்யாண முருங்கை இலைன்னு சொல்கிறோம்ல, அதில் இருக்கிற காம்புகள் எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த இலைகள் மட்டும் பறித்து நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்போம். இதே மாதிரியே நம்ம எல்லா இலைகளையும் பறித்து வச்சுக்கணும். இப்போ நம்ம உருவி வச்சுருந்த இலையை நல்லா தண்ணியில் நல்லா அலசி சுத்தம் செய்யணும். இந்த முருங்கை இலையை தண்ணி விட்டு அலசி நல்லா சுத்தம் செஞ்சு இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கப் அரிசி எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நான் இதை 9 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த இலையை கொஞ்சமாக சேர்த்து அது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு நம்ம ஜாரை மூடி அதை அரைக்க ஆரம்பிச்சிடுவோம். இதே மாதிரியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த முருங்கை இலையை வச்சு அரைச்சி ஃபுல்லாக எடுத்துப்போம். லேசாக தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க, அப்புறம் நமக்கு உருண்டை பிடிக்க வராது. அடுத்து நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை இப்போ சேர்த்து அதையும் நல்லா அரைச்சி எடுத்துப்போம். எல்லாம் நல்லா சேர்ந்து ஒன்றோட ஒன்று அரைச்ச பிறகு கையில் லேசாக எடுத்து பாருங்கள். எடுத்து பார்க்கும்போதே நம்ம கைக்கு ஒட்டாமல் அழகாக வரும். சின்ன உருண்டையாக எடுத்து அதை லேசாக நம்ம தட்டி கடாயில் நல்லா எண்ணெய் சூடானதும் அது உள்ளே போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2 பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா கலர் மாறி வரும். நல்லா கலர் மாறி வர ஸ்டேஜில் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கீரை விரும்பி சாப்பிடாத குழந்தைகளுக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மாதிரி கூட செஞ்சு கொடுக்கலாம். நல்ல சுவையான ஹெல்த்தியான கல்யாண முருங்கை இலை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக எல்லாம் முடிஞ்ச பிறகு இட்லி பொடியை லேசாக தூவி விடுங்க. பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். இட்லி பொடி எப்படி செய்கிறதுனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.